வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்தியாக மீடியாக்களிலே எடப்பாடி பழனிசாமியும் O.Panneerselvமும் பேசியதாக ஒரு கருத்து வருகிறது. அது என்னவென்று சொன்னால், வருகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடப்பது நிச்சயம். ஆகவே 2024 வரைதான் இந்த திமுக அரசு இருக்கும் என்பதைப் போல திமுகவை ஆதரிக்க வேண்டியதில்லை என்பதற்கு குதர்க்கமான ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது 2 ஆண்டுகளிலேயே இந்த ஆட்சி போய்விடப் போகிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியை நம்பி எதற்காக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்காமல் கேட்டு வைத்திருக்கின்றார்கள். இது ரொம்பவும் அபத்தமானது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த தத்துவம் உத்தரப்பிரதேசத்திலேயும் உத்தரகாண்டிலும் பஞ்சாபிலேயும் பேசப்பட்டால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க வேண்டிய மக்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியும் 2024 தேர்தல் வரத்தானே போகிறது. தேவை என்றால் அப்போது வேண்டுமானால் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களித்துக் கொள்ளலாம். இந்த 2 ஆண்டு காலம் அவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது நாம் நமக்கு விருப்பமானவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று எண்ணி முடிவு செய்து அதன்படி அவர்கள் பாரதிய ஜனதா அல்லாத கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டால், இந்த 5 மாநில தேர்தலிலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை தோற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், இந்த 2024 ஒரே தேர்தல் என்ற அந்த தத்துவம் தவிடுபடியாகிவிடும் என்பது தெரியாமல் பேசுகின்றார்களா அல்லது தெரிந்துதான் பேசுகின்றார்களா என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த பிரச்சாரங்களை எல்லாம் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்திலேயும் பஞ்சாபிலேயும் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலேயும் வைத்தால், அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் விழித்து கொண்டு, அப்படியா 2 ஆண்டுகள் தானா, அப்படியானால் நமக்கு விருப்பம் போல நாம் வாக்களித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து அவர்கள் பாரதிய ஜனதாவை கழட்டி விடுவதற்கு மிகவும் நல்ல ஒரு வாய்ப்பாக இது இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதை ஏன் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக யோசித்து பார்க்கவில்லை என்று தெரியவில்லை. அவர்களோடு உறவாடாமல் உறவு வைத்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை கூட ஏன் அதை பற்றி யோசிக்கவில்லை என்று தெரியவில்லை. இது நிச்சயமாக பாரதிய ஜனதாவிற்கு ஒரு இரக்கத்தை தருகின்ற பேச்சுதான். எந்த காலத்திலேயும் தமிழகத்திலே அவர்கள் சொல்வதைப் போல அவர்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக நாடு முழுவதற்கும் தேர்தலை கொண்டு வந்து இங்கே 2 ஆண்டுகளிலே இந்த ஆட்சியை கலைத்து தேர்தல் வைப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஆகவே இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திமுக உருப்படியான பேச்சுக்களை பேச வேண்டும். இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கின்றது. பொங்கல் பரிசு வழங்கியதிலே திமுக சரியாக செயல்படவில்லை என்பதாகவும், அவர்கள் பகுதியிலே லஞ்சம் நடமாடிவிட்டது என்பதாகவும் மக்கள் ஓரளவுக்கு நினைத்து கொண்டு திமுகவிற்கு ஏதாவது ஒரு வகையிலே பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கூட அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே போய் இதையெல்லாம் பேசி திமுகவிற்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும், வேறு வழியே இல்லை என்ற நிலைமையை மக்கள் ஏற்படுத்துவதற்கு இவர்கள் மறைமுகமாக உழைக்கின்றார்களோ என்ற சந்தேகம் வருகின்றது. ஆகவே எடப்பாடி பழனிசாமியும் O.Panneerselvமும் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து பேசினால், விளைவுகளை எண்ணி பார்த்து பேசினால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். அப்படி செய்வார்களா என்று தெரியவில்லை. அப்படி ஒருவேளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா இனிமேலாவது அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.